ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி அமாவாசையானது வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்துல 2வது முறையாக வரக்கூடிய ஒரு முக்கியமான அமாவாசை நாளுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசை ஒரு முறை நடந்து முடிந்தது. இப்போ வரக்கூடிய அமாவாசை 2வது அமாவாசை. இந்த அமாவாசையில உங்களுடைய வாழ்வை வளமாக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க தவறாமல் செய்திடுங்க. இந்த நாளில் நீங்க தர்ப்பணம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு மிகுந்த வளர்ச்சியோடு செல்வாக்கோடு வாழக்கூடிய அற்புதமான நிகழ்வு நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்குங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கண்கூடாக பல மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போலவே இந்த அமாவாசை உடைய தாக்கத்தால் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல அமாவாசை அன்று செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். வைகாசி மாதத்தின் அமாவாசையில தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாதுங்க. இந்த வழிபாடு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வளமாக்கி வாழ செய்யும் அப்படின்னு நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கு. வருடத்திற்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. மாதந்தோறும் வருகிற அமாவாசை, ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம் மற்றும் கிரகணங்கள் மற்றும் புரட்டாசி மகாலய பட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்கு உரிய நாட்களாக, முக்கியமான நாட்களாக, முன்னோருக்கான நாட்களாக மொத்தம் 96 நாட்கள் இருப்பதாக விரிவாகவே சொல்லி இருக்காங்க. அமாவாசை என்பது முன்னோருக்கான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்வதும் மிகுந்த உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவதால் இது விசேஷமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில் மறக்காமல் முன்னோர்களுக்கு ஆராதனை செய்யணும். முன்னோர் ஆராதனையை செய்த பிறகு படங்களுக்கு, அதாவது முன்னோர்களுடைய படங்களுக்கு மலர்கள் சாற்றணுங்க. அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைத்து அந்த உணவை காகத்திற்கு நீங்க கண்டிப்பா வைக்கணும். முன்னோரை நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு 4 பேருக்காவது தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் இந்த மாதிரி உணவுகளை நீங்க தானமா கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா வீட்டில் இல்லாத நிம்மதி சந்தோஷம் இனி அதிகரிக்கும். தம்பதிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் பார்த்தீங்கன்னா விலகி செல்லிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்க செய்திடுங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது இயல்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிகளின் வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு அசுப பலன்களையும் சில ராசினியர்களுக்கு சவால்களையும் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கன்னி ராசினியர்களுக்கு ஒரு புறம் நன்மையும் இருக்கும், இன்னொரு புறம் ஆபத்தும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் மிக முக்கியமான நிகழ்வாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால பல ராசினியர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனது சஞ்சாரத்தின் மூலம் செயல்வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்வாருங்க. ஸோ இந்த மாதிரி புதிய புதிய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். ஸோ அந்த வகையில கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கு, குடும்ப சூழல் எப்படி இருக்கு என அனைத்து தகவலுமே நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கன்னி ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத பல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதாவது கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றம் மற்றும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாதுங்க.
தொழில், வியாபாரம் மற்றும் வேலை வாய்ப்புல வளர்ச்சி நீங்க எதிர்பார்க்காத விதத்துல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்க நினைத்த பார்க்காத மாற்றமாக இந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படலாம். குரு மற்றும் சுக்கிரனின் சாதகமான அமைப்பு காரணமாக வருமானம் கூட உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வணிக வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு அல்லது வெளி மாநில பயணங்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது முயற்சி செய்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நீங்க நினைத்து பார்த்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பா உங்களுக்கு அமையலாம். இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா கோபம் மற்றும் அவசர பேச்சுகளை நீங்க கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசினியர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் கடைபிடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே எந்தவித சிக்கலுமே ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம். கன்னிராசியில் காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையின் தாக்கத்தால் காதல் மற்றும் உறவுகள் தொடர்பாக பொறுமையுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற நிதி பொறுப்புகள் மற்றும் ஜாமீன் போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப நாட்களாகவே கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ணி இருப்பாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தடங்கள் ஆகிக்கொண்டே இருக்குங்க. ஆனால் இந்த ஜூனுக்கு பிறகு, அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்ததோ அத்தனை தடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்களும் நிறைய நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கம் கன்னிராசினியர்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கலாம். ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கலாம். ஸோ இந்த அமாவாசை நாளில் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்திடுங்க. இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இந்த கடைசி அமாவாசையில் முன்னோர் தர்ப்பணம் செய்யாமல் இருக்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் முன்னோர் தர்ப்பணம் செய்யணும்னு நினைத்தா கண்டிப்பாக செய்யலாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றவாறும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கன்னிராசினியர்களுக்கு அமாவாசை தாக்கம் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.